ஹலோ கைஸ், ஜேர்னி வித் சபரிஷ்ல இருந்து. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிங்கிறது ஒரு முக்கியமான ட்ராஃபி, ஒரு ஸ்பெஷலான ட்ராஃபின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்பெஷலான ட்ராஃபியை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்போனா ஒரு ஸ்பெஷலான ஆளையும் கூப்பிடணுமா இல்லையா? அப்படி நம்ம ஸ்பெஷலான கூப்பிட்ட ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன இயர் அந்த சேனல் நம்ம ஒரு லைவ் வீடியோ பேசியிருந்தோம். இந்த வருஷம் அவர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ் சிசிஎஃப் அண்ணா. அவர் இந்த ஷோவில் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அவர்கிட்ட இந்த சீரீஸில் பல கேள்விகள் நம்மளுக்கு இருந்துச்சு. அவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் கேட்டிருக்கோம். அவரும் அழகாக பதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கிங் ஆஃப் தி டவுன் விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகணுமா ஆகக்கூடாதா, அவரோட கருத்துக்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி பல கேள்விகள் வரக்கூடிய வீடியோஸில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க சிசிஎஃப் அண்ணா. வெல்கம் டு அவர் சேனல். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ டு ஜாயினிங். தேங்க்யூ சபரீஷ். அண்ட் எனக்கும் ஹாப்பியா இருக்கு. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிரிக்கெட் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க. ஸோ ரிவ்யூ பண்ணணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ரிவ்யூ பண்றது ஒன்று எக்ஸ் கிரிக்கெட்டரா இருக்கணும், இல்லை நீ ஒரு அனலிஸ்டா இருக்கணும், பிடாக் மாதிரி. அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து என்ன சொன்னாலும் லிசன் பண்ணுவாங்க. பட் அந்த வகையில என்னோட சேனல்ல சிசிஎஃப்ல எனக்காக ஒரு 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்றதை கேட்கறாங்க. ஏன்னா நான் நியூட்ரலா பேசுறேன். நிறைய கிரிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலா சில விஷயங்களை சொல்றேன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் யங்ஸ்டரான நீங்க ஜேர்னி வித் சபரீஷ்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் ஆரம்பிச்சதுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ உங்களோட சேனல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஐ எம் ஆல்சோ ஸோ ஹாப்பி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸோட டிஸ்கஸ் பண்றதுன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஆனா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட கலந்து சில பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறது இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன் நான் நினைக்கிறேன். அது நீங்க கேட்க போற கேள்விகளை பொறுத்து இருக்கு சபரீஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நானும் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போன வாட்டி அண்ணாவோட சேனலை லைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அண்ணாவோட சேனல்ல போய் பண்ணி அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. இது மாதிரி யாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு தூரம் அவங்களோட லைவ் நீ அண்ணா நீனா உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அதனால அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்ணா இருக்கும்ல, அது மாதிரி நம்மளோட சிசிஎஃப் அண்ணா நான் சொல்றேன். செல்லமா பாசமா சொல்லு. எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கு. என்னைக்குமே நீ வந்து ஒரு மீடியால சோசியல் மீடியா சிசிஎஃப் அண்ணா, அது மாதிரி சிசிஎஃப் அண்ணா வந்து நிறைய பேர் எவ்வளவு பேர் இவ்வளவு பண்ணுவாங்கன்னு தெரியல. அது மாதிரி வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அண்ணா சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட் இருக்கும். அதனாலதான் நம்ம சேனலுக்கும் அண்ணா வந்து அவ்வளவு தூரம் பேக் போனா இருந்திருக்காரு. ஓகே கைஸ், நிறைய கேள்விகள் அண்ணா கிட்ட இருக்கு. அண்ணா கிட்ட சர மாதிரியான கேள்வியை கேட்டு தாக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, டாக்கிங் ஆஃப் த டவுன்னே சொல்லலானே, ரோஹித்தும் கோலியும் ரிட்டையர் ஆகணுமா? இது வந்து எனக்கு உன்னோட 2 தாட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தர் சொல்றான், யாயோ எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 மாசம் ஒழுங்கா போவாட்டினவன கோலியும் ரோஹித்தையும் ரிட்டையர் ஆகணும்னு சொல்றீங்க. உங்க ஊர் எந்த மாதிரி ஊர் தெரியுமா? அஸ்வின் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷம் ஆடி இருக்கலாம்ப்பா. இந்த பிளேயர் ரிட்டையர் ஆனாலும் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் தெரியுமா தவானு, ரிட்டையர் ஆயிட்டாருப்பா அப்படின்னு பிளேயர் போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இன்னொரு பக்கம் டைம் ஆயிடுச்சு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வேலையை விடுங்கப்பா, என்னப்பா நீங்களே இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி 2 விதமான தாட்ஸ் இருக்கு. அண்ணனோட தாட்ஸ் என்ன? அண்ணனோட கருத்துக்களை சொல்லுங்க. அண்ணன் வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டேன். அது இன்டைரக்டா நீ சொல்லிட்ட, அது எனக்கு புரியுது. ஸோ அதனால நீ கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிளைமரோட போட்டு ஸ்டார்ட் பண்றேன். அதாவது ரோஹித் சர்மாவோ விராட் கோலி அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் ஃபார் டீம் இந்தியா. ஓகே, அவங்கள வந்து ரிட்டையர் ஆகும்னு சொல்றதுக்கு தகுதி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ் வி ஆர் யூடியூபர்ஸ், ரிவ்யூ பண்ணும் போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை ஃபேரா சொல்லணும். ஓகே, கரண்ட் ஃபார்ம் என்ன, அவங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்க விளையாடுறத பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர்னால ஃபர்தரா ஃபார்முக்கு வர முடியுமா முடியாதான்னு. அந்த வகையில நீ சொல்லும் போது 2 விஷயங்கள் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2 பேருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பட் அவங்க 2 பேர்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கொடுமையான நிலைமையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா தான். ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பேடா இருக்கு. விராட் கோலி இதுவுமே இருக்கு. பட் விராட் கோலி என்ன பண்ணிருக்காருன்னா இன் பிட்வீன்ல ஆஸ்திரேலியால பர்த்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அந்த ஒரு ஃபைட்டிங் 38 அடிச்சாரு, நியூசிலாண்டோட ஒரு 70 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு.
பங்களாதேஷோட ஒரு 46 48 அடிச்ச ஃபார்முக்கு வந்தார். இந்த மாதிரி அப்பப்போ நடுவுல ஒரு 50 ஒரு 70 இல்ல எப்பயாவது ரேரா ஒரு 100 ஏதோ ஒரு 33 34 என்ற ஆவரேஜ்ல மாதிரி தட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பட் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஜமாவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் 200 இங்கிலாந்தோட அச்சார் பாத்தீங்களா ஜனவரி மாசம், அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு கிரிக்கெட்ல, எஸ்பெஷலி இன் டெஸ்ட் கிரிக்கெட். திருப்பி மக்கள் நிறைய பேர் ஆக்சுவலா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனுமா ப்ரோ, T20 வேர்ல்ட் கப்லாம் அடிச்சு குடுத்துறாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அவர் T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்ததோ, அவர் டபுள் செஞ்சுரி அடிச்சு கொடுத்ததோ, அந்த டைம்ல எல்லாம் நம்மலாம் வந்து சில்லறையில செதற விட்டது இல்லையா? அதனால அதெல்லாம் மேட்டர் கிடையாது, அது நம்மளுக்கு தெரியும். பட் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஜிடி மாதிரி ஒரு சீரிஸ் நம்ம 2 முறை அங்க போய் வின் பண்ணிருக்கோம். ஆஸ்திரேலியா ஆல்ரெடி பயந்து போய் கிடக்குறான், அவன் ஒரு மாதிரி திணறி போய் கிடக்குறான். நிறைய ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஒரு பர்டிகுலர் மெல்போர்ன் மேட்ச்ல அவன் வந்து 4th டேல இதே பழைய ஆஸ்திரேலியாவா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் ஒரு 8 ஓவர்ஸ் ஆட விட்டுருப்பான் இந்தியாவை. ஒரு சின்ன பயம் தான் அவனுக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே பேட் கமிங் ஸ்கெட்ச் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க, மாஸ் காமிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். பட் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஏன் இருந்தது? லாஸ்ட் 2 முறை நம்ம வின் பண்ணதுனால. சோ அதனால நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பயத்தை காமிச்சிருக்கணும் இந்த சீரீஸ்ல. அதுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்போட ஃபிளாஸா இருக்கட்டும், அவரோட கேமும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த பெரிய பிரச்சனை காரணம் என்னன்னா, நம்ம 3-0 ஹோம்ல நியூசிலாண்டோட தோத்ததுதான் எல்லாத்துக்குமே ஒரு சீடு. அந்த எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, டிராவிடோட கோச்சிங்ல நல்லா இருந்துச்சு, இப்ப கம்பீர் கோச்சிங்னாலதான் செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரியும் புரிஞ்சுக்கணும். நான் உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்லிடுறேன் பதில். ரோஹித் சர்மாவோ விராட் கோலி ரிட்டையர் ஆனுமா நீ கேட்ட அந்த பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சு உனக்கு இந்த பாயிண்ட்க்கு நான் கண்டிப்பா ஜம்ப் ஆகி வரேன். ஏன்னா அதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? சோ நீ 3-0 ஹோம்ல அடி வாங்கினோடனே 2 விஷயம் ஆயிடுச்சு. ஒன்னு, ஹோம்ல வச்சிருந்த ரெக்கார்டு எல்லாமே போயிடுச்சு. WTC பங்கமா அடி வாங்குச்சு. நீ 2-0 தோத்துட்ட, ஓகே. ஆனா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் மும்பைல. கண்டிப்பா அது வின் பண்ண வேண்டிய மேட்ச். அது வின் பண்ணிருந்தா இன்னைக்கு நீ ஈவன் தோ இந்த ஒரு மேட்சை தோத்து இருந்தாலும் சிட்னி டெஸ்ட்ல நீ வந்து ஒரு டிரா பண்ணியிருந்தா கூட இந்தியாவுக்கு ஒரு சின்ன அவுட் சைட் சான்சஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியா போய் அங்க 4 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்கு டவுட் தெரியும். மேக்சிமம் 2 வின் பண்ணலாம் அதுன்றது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. சோ அதனால கரண்டா ரோஹித் சர்மாவோட சிச்சுவேஷன் தான் ரொம்ப பேடா இருக்கு. விராட் கோலி மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட டெக்னிக்கல் ஃபிளாஸை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடமட்டா ஆடுறாரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்காரு, அவரோட சிச்சுவேஷனும் சரியில்லை. பட் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிட்டாருன்னா மேபி அவருனால ஒரு அப்பப்போ நடுவுல ஒரு சின்ன ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும்ன்றது என்னோட ஒரு தாட். பட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிஜமாவே அவர் டோட்டலா அவுட் ஆஃப் சாட்ஸா தெரியுறாரு. பார்க்கும் போதே ரோஹித் சர்மாவோட நேச்சுரல் கேம் அவரால் விளையாட முடியல. டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரோஹித்துக்கு ரெட் பால் இருந்தது இல்ல, அட்டாக் தான் பண்ணிருப்பாரு, அதுவும் அவர்கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியல. சோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் பொறுத்த வரைக்கும் சிட்னிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் தயவு செஞ்சு பும்ரா கிட்ட உங்க துப்பாக்கியை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் மேபி அவர் சிட்னி ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கிய ஜஸ்பிரீத் பும்ராக்கு கொடுக்குறாரோ இல்ல விராட் கோலியே திருப்பி எடுக்கிறாரோ, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ரோஹித் சர்மா வந்து நம்ம கடைசியா சிட்னி டெஸ்ட்ல தான் பார்ப்போன்றது என்னோட ஒரு ஃபீல். பட் விராட் கோலிக்கு டெஃபினட்டா ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. பட் டெஃபினட்டா அவர் வந்து அவரோட கேம் வந்து சில டெக்னிக்கல் ஃபிளாஸை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்தது 5 டெஸ்ட் மேட்ச் நீங்க இங்கிலாந்துல விளையாட போறீங்க. இதே இங்கிலாந்துல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ப்ராப்ளம் திருப்பியும் வரும். அங்கேயும் இதே மாதிரி அவர் விளையாடினாருன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனையாகும். அங்க ப்ரொலாங் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆயிடும். பட் எல்லாமே மாறும். ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா கையில நீங்க கேப்டன்ஷிப் கொடுக்கறது ஒரு விஷயம். பட் விராட் கோலி திருப்பி பழைய மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்கலாமே அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இஃப் இஸ் ரெடி டு டேக். கண்டிப்பா நான் தோனி ரோஹித்தை கம்பேர் பண்ணும்போது ரெட் பால்ல வந்து ஒரு செம்ம கேப்டனா விராட் இருந்திருக்காரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரெட் பால் கேப்டனா நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அட் சேம் டைம் அச்சீவ் பண்ணும்போது நம்ம பாராட்டுறோம்ல. அதே மாதிரி டவுன் ஸ்லைட்ல இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த அவர் பண்ற மிஸ்டேக்ஸையும் நம்ம எடுத்து காமிச்சுதான் ஆகணும். அடிக்கும் போது மட்டும் அவரை பாராட்டும் போது அவர் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதை வந்து சொல்லலைன்னா வச்சுக்கோங்களேன், அதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. சோ அந்த வகையில தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ ரோஹித்தோட சிச்சுவேஷன் தான் ஒரு மாதிரி இருக்கு. உங்களோட 2வது கொஸ்டின் கௌதம் கம்பீருக்கும் டீமுக்கும் செட் ஆலியா? ஏன்னா அண்டர் கௌதம் கம்பீர் தான் அந்த ஜிஜி எரா, அந்த ஜிஜி எரா தான் ஒரு மிகப்பெரிய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாதிரி பிரஷர்லயே ஆடுறாங்களா. எனக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரோஹித்தோட சொன்னதுல ஒரே ஒரு சின்ன டவுட், கேப்டன்சிங்கிற அந்த ஒரு இதுங்கிறதுனால எப்படி சொல்றது, டீம் ஒழுங்கா ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறதுனால அவரோட அப்படி மாறினாரா, இல்ல ரோஹித்தோட பேட்டிங் பிரச்சனை இருக்கிறதுனால கேப்டன்சியும் பிரச்சனையா இருக்கா? டு பி வெரி ஆனஸ்ட் அவரோட பேட்டிங் ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா ஒரு மண்டையில ஓடிட்டு இருக்கு. அதனால அவரோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாதிக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ் மாதிரி வச்சு இங்கிலாண்டை செம்மையா தோக்கடிச்சோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல தோத்தாலும் அடுத்த 4 மேட்ச் பக்காவா நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் நல்லா இருந்தது பேட்டிங், அந்த விக்கெட்ஸ் எல்லாமே. நியூசிலாண்டோட என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
அந்த ஒரு ரேங்க் டர்னர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேங்க் டர்னர்ஸ் கொடுத்தாலே இந்தியா ஜெனரலா மாட்டுவாங்க. இது இப்ப இல்ல, அப்போத்துல இருந்தே. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கே ஸ்பின் ஆட தெரியாது. இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கே நீ விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் ஆட் பண்ணிக்கோ, பிளஸ் யங்ஸ்டர்ஸ்க்கே பாத்தீங்கன்னா பால் திரும்பிச்சுன்னா அவங்களுக்கே ஆட முடியாது. சோ அதனால பங்கமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சோ இவரு ஃபார்மும் பிரச்சனை, ஹோம்ல 3-0ன்னு தோத்துட்டோம். ஸோ அவரோட கேப்டன்ஷிப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருந்தது. அவர் ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும், அவர் போலர்ஸ் ரொட்டேட் பண்ற விதமா இருக்கட்டும், அது நியூசிலாந்து சீரீஸ்லயே பங்கமா தெரிஞ்சது. அவரே ஒத்துக்கிட்டாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, டாக்டிக்கலா as a கேப்டனா நான் வந்து தோத்துட்டேன் சில இடத்துல அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்த இங்க ஆஸ்திரேலியாலயும் பாத்தீங்கன்னா அவர் செஞ்சு தோத்துட்டாருன்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் பண்ணும்போது 2 விஷயம் எனக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சது. என்னன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா எப்பவுமே வந்து சூப்பரா போடுவாரு. ஆனா நான் கேப்டன் ஆனா அதை விட ஒரு ஸ்டெப் இன்னும் ஃபர்தரா ஒரு பட்டனை அனுப்புவேன்டா, நான் சிட்டி ரோபோட், இன்னும் அடுத்த ஸ்டெப்பு நான் போவேன்ற மாதிரி அவர் போய் அந்த விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அவரோட கேப்டன்ஷிப் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ரோஹித் சர்மா வரும்போது பாத்தீங்கன்னா அவர் அந்த பேக்கேஜ் அப்படியே கேரி ஆன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஐ திங்க் அவரே டெஸ்ட் கிரிக்கெட் விட்டு வெளியில போயிட்டாருன்னா he will be very ஃப்ரீன்ற மாதிரி தோணுது. ஓடிஐ அவர் கண்டினியூ பண்ணலாம். ஓடிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவர் எந்த விதத்துல ஆடுறாருன்னு பார்த்துட்டு இன்னும் 2 வருஷம் கூட if he is able to sustain 2027 வேர்ல்ட் கப் கூட நம்ம சொல்லலாம். பட் இட்ஸ் டூ லாங். பட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டைம் ஃபார் ரோஹித் இன் டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது என்னோட ஒரு கருத்து, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. விராட்டுக்கு டெஃபினட்டா ஒரு 1.5 years 2 years இருக்கு. பட் அன்லஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல சேனல் அவுட் ஏ மாதிரி அவுட் ஆயிட்டு இருக்காரு, இல்ல ஃபார்ம்ல பெருசா வராம இருந்தாருன்னா அவரோட பிளேஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு கேள்விக்குறியா வந்து அமைய சான்சஸ் இருக்கு. உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படி. ரோஹித் கிட்ட இருந்து பும்ரா கையில துப்பாக்கியை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக். இன்னி வரைக்குமே இதை பேசும்போதே எனக்கு நெஞ்சு லைட்டா வலிக்குது. ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வாய் அடைச்சு போயிருந்தாங்க. இந்த வீடியோல ரோஹித் கோலியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல நிறைய டிஸ்கஷன் இருக்க போது. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ராக்கு கேப்டன்சி, அது மட்டும் இல்லாம ஜஸ்பிரீத் பும்ராவை பத்தியும் பேச போறோம், என்கேஆர் அவரை பத்தியும் பேச போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், வரக்கூடிய வீடியோஸ்ல நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்டே டியூன்டா இருங்க மக்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப், சபரிஷ். See you on next video. Tata. Bye. See you.